அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் 8வது பாடத்தோட 7வது அப்ஜெக்டிவ்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, XYZோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் Pன்னு இருந்துச்சுன்னா 3x + y 3y + 5 3z + 5 இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவாக இருக்கும்? இதான் கொஸ்டின். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹிண்ட்டு தெரிஞ்சாகணும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பற்றி. அது என்ன அப்படின்னா, ஒரு கொடுத்துருக்க டேட்டாஸுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மான்னு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டேட்டாஸோட ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து மாறாது. ஆனால் இருக்கிற எல்லா டேட்டாஸோட ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட நான் என்ன கான்ஸ்டண்ட்டை மல்டிபிள் பண்ணுறேனோ, அதாவது ஒவ்வொரு டேட்டாவோட நான் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணுறேன்னா, அந்த கான்ஸ்டன்ட்டு ஏற்கனவே உள்ள ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட மல்டிபிள் ஆகி புது கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த கணக்கில் நமக்கு டேட்டாஸ் வந்து X, Y, Z. இப்போ இந்த டேட்டாஸ் பூரா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இந்த கீழே இருக்கிறது. இதை எப்படி கொண்டு வரோன்னு பார்ப்போம். இந்த டேட்டாஸை பூரா நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா புதுசாக கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் 3ஆல் மல்டிபிள் ஆகிரும். அடுத்து இந்த டேட்டாஸோட நான் என்ன ஆட் பண்ணுறேன்? 5 ஆட் பண்ணுறேன். நல்லா பார்த்தோம், டேட்டாஸோட எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறாது. அப்போ நம்ம என்ன தான் இந்த வேல்யூஸோட 5 ஆட் பண்ணாலும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவாக தான் இருக்கும்? 3Pன்னு தான் இருக்கும். அப்போ இந்த 3x + 5 3y + 5 3z + 5 இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3P தான். அது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா Bயில் இருக்குது. ஆப்ஷன் B தான் சரியான ஆன்சர். நன்றி.